ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் பொடி. சாம்பார் நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாக வாசனையாக நல்லா இருக்கணும்னா அது சாம்பார் பொடியை பொறுத்தே அமையுங்க. சாம்பார் பொடி நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நல்ல தரமான குவாலிட்டியான மல்லி மிளகாய் மற்ற பொருட்களெல்லாம் வாங்கி அதை பக்குவமாக வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுப்போம். அப்போ நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸோடு அந்த வாசனை அந்த இதெல்லாம் ஃப்ரெஷ்னஸாக ரிட்டைன் ஆகி சாம்பார் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. நம்ம ஃபேமிலி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி செஞ்சுக்கலாம். இப்போ நான் எப்படி அது செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி 250 கிராம், அதோட ஈக்குவல் அமௌண்ட்டு மிளகாய் எடுத்துக்கணும். நல்ல காஞ்ச காரமான சிகப்பு மிளகாய் 250 கிராம், 2 ஈக்குவல் குவான்டிட்டி. அதுக்கப்புறம் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற சீரகம் 100 கிராம், மிளகு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பும் 50 கிராம். இது ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். 250 சீரகம் 100 இதெல்லாம் 50. அதுக்கப்புறம் வெந்தயம் 20 கிராம் எடுத்துருக்கிறேன். பெருங்காயம் 10 கிராம். இந்த பெருங்காயம் ரொம்ப முக்கியமானது. சாம்பார் பொடி நல்ல வாசனையாகவும் இருக்கும். பருப்பு சேர்த்து செய்கிற நம்ம சாம்பார் எளிதில் ஜீரணமாகறக்கும் உதவும். இது கூட மஞ்சளையும் நம்ம சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாம். இது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கொத்தமல்லியை நல்லா வாசனை வர வரைக்கும் செவக்க வறுத்து எடுத்து நான் ஆறக்கு வச்சிட்றேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் வறுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு சீரகம். இந்த சீரகத்தில் நிறைய நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்லா நம்ம சாம்பாரும் நல்ல வாசனையாகவும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிற குழம்பு மல்லித்தூளோட ரெசிப்பிலையும் நான் சீரகமும் மிளகும் சேர்த்து தான் மல்லித்தூள் அரைச்சிருப்பேன். நீங்கள் அதை பாருங்கள், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிப்பியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிற அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இப்போ சீரகம் வறுத்தெடுத்துட்டு அடுத்தது மிளகையும் நான் வறுத்தெடுத்துக்கிறேன். அதே மாதிரி நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கிட்டு நல்லா அது ஃப்ரை ஆகி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்து சேர்த்திக்கணும். அடுத்தது பருப்புகளாக வறுத்துடலாம். பருப்பு அதே மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கணும். அப்போ தான் அந்த ரொம்ப நாள் சாம்பார் பொடி பூச்சியெல்லாம் அரிக்காமல் நல்லா அந்த ஃப்ரெஷ்னஸோடு அப்படியே ரீட்டைன் ஆகி இருக்குங்க. இப்போ துவரம்பருப்பு வறுத்தாச்சு. அடுத்தது கடலைப்பருப்பையும் அதே மாதிரி போட்டு நல்லா செவக்க வறுத்தெடுத்து ஆறக்கு வச்சுட்டு அடுத்தது வெந்தயத்தை சேர்த்து வறுக்கலாம். வெந்தயம் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரிஞ்சிடாமல் அழகாக செவக்க வறுத்தெடுத்து சேர்த்திக்கணும். வெந்தயத்தில் அதே மாதிரி நிறைய நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சாம்பாருக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் மணமும் கொடுக்கும். இப்போ அடுத்தது மிளகாவை வறுத்துக்கலாம். மிளகாய் நிறையா இருக்குது, ஸோ 2 தடவையாக போட்டு வறுத்துக்கலாம். இந்த மிளகாய் ஏற்கனவே வெயிலில் வச்சு நல்லா காஞ்ச மிளகாவாக இருக்குது. ஸோ லைட்டாக அது சூடாகி கலர் மாதிரி வரும்போது எடுத்துடணும். இப்போ மிளகாய் 2 தடவையாக போட்டு வறுத்தெடுத்து ஆறக்கு விட்டுட்டு அடுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் அந்த பெருங்காயத்தை போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்து இது கூடவே சேர்த்து கலந்து ஆறக்கு வச்சுட்டு இதெல்லாம் இந்த நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் கொண்டு போய் மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன். ஃபைன் பவுடராக மிக்சிலையும் அரைக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஜல்லிச்சு எடுத்து நம்ம வச்சுக்கணும். நல்லா கவர் பண்ணி நல்லா சீல்டாக வச்சுக்கிட்டோம்னா நல்லா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு சாம்பார் பொடி சூப்பராக அதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே குழம்பு மல்லிப்பொடி, பிரியாணி மசாலா பொடி, இட்லி பொடியோட ரெசிபீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.